ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா, அதாவது இப்போ சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வந்து அதாவது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும், அதை எனக்கும் பிடிச்ச மாதிரி அவளுக்கும் பிடிச்ச மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பைக், அதை வந்து நாங்கள் இப்போ வந்து வாங்கலான் இருக்கோம். ஸோ அதாவது வீடியோ பாருங்க. நாங்கள் போய் நாங்கள் அங்கே வந்து பைக் பார்க்குறோம். என்ன பைக்கு என்னதுங்கிறத வந்து அங்கே போய் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளம்பலாமா? அதாவது எனக்கும் ரொம்ப பிடிச்ச பைக், அவளுக்கும் ரொம்ப பிடிச்ச பைக்கு. அதாவது என்னடா இவ்வளோ சீக்கிரமா பைக் வாங்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். அதாவது வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன பைக்குங்கிறத வந்து நான் அங்க போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, போலாமாடா? சரி போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஷோரூமுக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்க. அதாவது எந்த ஷோரூம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹீரோ ஷோரூம் தான். அதாவது என்ன பைக்குங்கிறத வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஓகேங்களா? போலாமா? போலாமாடா? போலாம். சரி வாங்க பார்க்கலாம். அவ வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கா. கரெக்டா? பாப்பு பைக் நீ பைக்கு வந்து எப்படி போறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னே தெரியல, எப்படி போகணும். இது குடோனு அந்த இருக்கு முன் கேட். எப்படி போலாமா? சூப்பர். அந்த அண்ணா வந்து சொல்லிட்டாப்ல எப்படிதான் போகணும். சரி. அதாவது ஆமா கடைசியா தேவாடா செம்மையா இருக்குடா. அதாவது பைக் பார்க்க வந்தாச்சு. அதாவது நமக்கான பிடிச்ச பைக் வந்து இந்த நிக்குது. வா. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு பைக்கு. அதாவது பாத்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்து கண்டிப்பா இருக்கு. எப்படிங்கிறத வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம். அது கொஞ்ச நேரம் இவங்க டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு ஓட்டி பார்ப்போம். அதாவது நம்ம எதிர்பார்த்துட்டு வந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். அதாவது நமக்கு இங்க வந்து ரெட். ஆனா ரெட்டு சூப்பரா இருக்கு. ஒரு அட்ராக்ட் ரேஞ்சில் என்ன பயங்கரமா இருக்குல்ல. ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்ல வந்து இருக்குன்னு சொன்னா, அது நான் என்ன சொன்னேன்னா, இந்த கலரை நம்ம இந்த பிளாக்கா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். சோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச பைக் அதாவது இங்க இருக்கு. எப்படி இருக்கு உனக்கு பைக்? செம்மையா சூப்பரா இருக்கா? சரி, டெஸ்ட் ட்ரைவ்லாம் கொடுப்பாங்க. வருவியா? சும்மா தானே. வந்து ஓசில சாப்பாடு, ஓசில வந்து எது கொடுத்தாலும் உடனே வந்துடும். உட்காந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து பாத்துருவோம். ஓட்ட சொல்ல நீ ஓட்டும் போது உட்காருவேன். மத்த நேரம் வந்து உட்கார மாட்டா. ஓட்டும் போது மட்டும் தான் வந்து இந்த இடத்துல உட்காருவா. ஆனா நம்ம ஒசரம் இருக்குல்ல, என் ஒசரத்து இருக்கு. கால் மட்டும் தான் கொஞ்சம் எட்டாவது நினைக்கிறேன். கரெக்டா பார்த்தோன்னா, அதாவது பாத்தீங்கன்னா என்னோட கரெக்டா 2 டோ வந்து கரெக்டா நம்ம டோ டச் பண்ற லெவலுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸ் இது இருக்கு. எத்தனை mm? 200 mm கிட்ட. வாவ், சூப்பரா இருக்குல்ல. அது ஹோல் ஷோரூமே நம்ம. அதாவது இந்த வெர்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் இந்த இது வந்து நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, அது ப்ரோ வெர்ஷன் வந்து ரொம்ப ஹைட்டு. அதாவது இதாவது எனக்கு கொஞ்சம் இந்த காலாவது கீழே டச் பண்ற மாதிரி இருக்கு. அந்த இது வந்து என் காலு கூட டச் பண்ற மாதிரி இருக்காது. இப்படி ஏறி உட்கார்ந்தாலும் அந்த பக்கம் நான் விழுந்துருவேன். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனா இது நம்மளுக்கு நார்மல் வெர்ஷனே நல்லாதான் இருக்கும். என்னடா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓடி பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைக்க? சும்மா தானே. எல்லாம் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஒரு லெவலுக்கு தான் கொடுப்பாங்க. இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர். சும்மா இருடா, கேவலப்படுத்தாதடா. ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் கொடுப்பாங்க. லாங் டிரைவ்னா 200-300 கிலோமீட்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் இந்த ஓசியில ஏதாவது கிடைக்குன்னா போதும், உடனே லம்ப அவளுக்கு வந்து கிடைக்கணும். எப்ப
என்னது ஓட்டுறதுக்கு எப்ப கொடுப்பாங்க? ஓட்டுவோம் ஃபர்ஸ்ட் என்னங்கிற டீடைல்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் ஒயிட் வேண்டாம். ஒயிட் ஏன்னா இதுதான் நீ வந்து பிளாக்ல வந்து ப்ளூ கலர் என்ன இருக்கலாமா இதுல வந்து அதாவது பாத்தீங்கன்னா நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு வந்த கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ தான். ஆனா இவங்கள்ட்ட வந்து ஸ்டாக் வந்து ரெட் மட்டும் தான் இருக்கு. இதேதான் இந்த கலர் இருக்குமா அப்படி இந்த கலர் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். வேற எங்கேயாச்சும் இருந்தாலும் எடுத்துக்க முடியும். அப்படிங்களா? இதுவும் இருக்கு பிளஸ் ஒயிட் கலரும் இருக்காங்க. அதாவது அவங்க என்ன கேட்டாங்கன்னா பைக்கு இப்பயே எடுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அது நம்மளுக்கு உடனே எடுக்க முடியல. ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்க்கணும், அதோட டீடைல்ஸ் என்னன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் எடுப்போம் கண்டிப்பா. வந்து இன்னும் ஒரு சில நாட்களே வந்து நம்ம இந்த பைக்கை கூடி சீக்கிரமே நம்ம வந்து எடுக்க போறோம். ப்ளூ கலர் தான். ஆமா, ப்ளூ கலர் தான் இந்த ஸ்டாக். ஆனா இது நல்லா தான் இருக்கு. ஆனா ரொம்ப அடிக்கிறோம். நான் ஏன் இந்த பைக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எங்க டேட் அதாவது எங்க அப்பா வந்து ஹீரோ, அதாவது முதல்ல எங்க அப்பா வந்து வாங்கின பைக் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா தான். அது இன்ன வரை என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் ஓட்டுறேன். அது எனக்கு ரொம்ப ராசியான பைக்கு. அந்த பிராண்டும் ராசியானது, அந்த கலரும் ராசியானது. அப்பா பைக்குனால எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா பைக் வந்து ஸ்பெஷல் தானே. அப்பா பைக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் தான். ஸோ அதாவது எனக்கு வந்து இந்த பிராண்டில் பார்த்தோன்னா ஹீரோ இது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிராண்டு மட்டும்தான் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி, அதாவது இந்த பைக் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இவகிட்டையும் நான் கேட்டேன். இவனும் பார்த்தா போட்டோல பார்க்கும்போது தெரியுமா சொன்னா இது வந்து அவ்வளவு இதா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. வா நேர்ல பாப்போம். அங்க வந்து நிறைய இதுக்கெல்லாம் வெளியே போசலாம் நிறைய பேர் ஓட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த டைம் காமிச்சிருக்காங்க இந்த பைக் தான் சொல்லிட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நேரா இதே தொட்டு பார்த்தேன். ஓ, அப்போ இந்த இருக்குல்ல எல்லா பைக் இருக்கு, இந்த பைக்ல எல்லா பைக்குமே தொட்டிட்டு வந்து இந்த இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆமா, ஆனா என்ன ஆனா அதெல்லாம் எனக்கு உட்கார தெரியாதுடா. உண்டான பைக்ல ஏன் ஹீரோ கொண்டாலே உட்காந்துக்கிட மாட்டாங்க. அதுலயே உட்கார சொன்னா அந்த பைக்ல உட்கார சொன்னா இப்படி இப்படி நெளிஞ்சு உருண்டுட்டு இருப்பா. எப்படிதான் இந்த பைக்ல உட்கார போறான்னு தெரியல. இதுல டபுள் சைட்னா உட்காந்துருவியா? அதனாலதான் உன்னை சாரி வியர் பண்ணாம இவ்வளவு வந்து ஃப்ராக் வியர் பண்ண சொன்னேன். சரி, இப்ப வந்து வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் என்னங்கறத வந்து நம்ம அவங்க ப்ரோ அவங்கள்ட்ட கேட்டு போனேன். சரி, கேட்போம். ப்ரோ, இதோட வண்டியோட இது வந்து எங்களுக்கு சொல்றீங்களா கொஞ்சம் டீடைல்ஸா? ஓகே சார், இது வந்து ஹீரோல இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிற ஒரு எக்ஸ்பல்ஸ் 200 4V சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல் 4 வால்வ் இன்ஜினோட வித் 200 எக்யூப்ட் 200 cc இன்ஜின், பவர்ஃபுல் இன்ஜின். இது வித் 4 வால்வ் கான்ஃபிகரேஷனோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரேலி பண்றதுக்கு ஒரு பெட்டரான பைக்கா இது இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆஃப் ரோடுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸா இந்த பைக் தான் இது வரைக்கும். பிளஸ் இதுல வந்து மோடு பாத்தீங்கன்னா ABS 3 மோடு இருக்கு. பிளஸ் இந்த விண்ட்ஷீல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரேலி டைப் விண்ட்ஷீல்டு. இந்த க்ளோஸ்ட் லூப் நக்கல் கார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் சஸ்பென்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அட்ஜஸ்டபிள் பேட்டரி சஸ்பென்ஷன். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம அதாவது இது வந்து நார்மல் 4 இது எக்ஸ்பல்ஸ், இது ப்ரோ வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்படி என்ன டிஃபரன்ஸ்? அதை எடுக்கிறதுக்கும் இந்த பைக் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆனா பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அது வந்து இதோட கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், இதோட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து கேட்ரிஜ் டைப் சஸ்பென்ஷன் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. அது வந்து ஒரு ப்ரோ வேரியன்ட், இது வந்து அதுக்கு முந்தின வேரியன்ட். பெரிய டிஃபரன்ஸ் பார்த்தா எதுவுமே கிடையாது. சர்வீஸ்ல நீங்க வந்து ஹீரோல 5 இயர்ஸ் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. 5 வருஷம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை நீங்க ஃப்ரீயாவே பார்த்து கொடுத்துருக்கீங்க. சூப்பர்ல, பரவாயில்ல இன்ஜின். அதாவது ஹீரோல பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் அது வந்து, ஏன்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான் எடுத்தாரு, இந்த ஷோரூம்ல தான் அவர் எடுத்தாரு ஹீரோ ஹோண்டா 2010. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் டிரைவும் கண்டிப்பா உண்டு இல்ல? எத்தனை கேட்ட? அதாவது வந்து லாங் டிரைவ் கேட்டா லாங் டிரைவ் போயிட்டாங்க. பரவாயில்ல, வண்டி அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேணா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதாவது ஆஃப் ரோடுக்கும் ஆன் ரோடுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இது என்ன ப்ரோ, ஆஃப் ரோடுக்கும் பெஸ்டா இருக்கும், ஆன் ரோடுக்கும் நல்ல பெஸ்டான பைக். ரோடுக்கும் பெட்டரான பைக்கா இருக்கும், இது ஆன் ரோடுக்கும் பெட்டரான பைக்கா இருக்கும். ஆஃப் ரோட் செக்மெண்ட்லயே ஒரு பெட்டரான பைக் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பவர்ஃபுல் இன்ஜினோட உங்களுக்கு 200cc இன்ஜினோட கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம 4 வால் கான்ஃபிகரேஷனோட வந்துருக்கு. சஸ்பென்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டிக் டைப் சஸ்பென்ஷன், அப்புறம் எக்ஸாஸ்ட் நோட்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சவுண்ட் எல்லாம் இருக்கணும், சவுண்ட் சூப்பரா இருக்கும். அப்புறம் பேக்லயுமே பாத்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்கும், அதுவுமே சூப்பரா இருக்கும். சார் என்னடா சீக்கிரமா எடுத்துருவோம். இன்னும் ஒரு சில நாள், அதாவது கொஞ்ச நாள்லயே நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள், அதாவது ரொம்ப நாள்லாம் இல்லை, சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த பைக்கை நம்ம எடுக்கிறோம். என்னடா எடுக்கிறோமா என்ன? கண்டிப்பா எடுக்கிறோம். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா வண்டியோட கிட்டவா, அதாவது வண்டி சவுண்டை வந்து கேளுங்களேன் அப்படி இருக்கு ப்ரோ. த்ராட்டில் பண்ணலாம்ல சார், பயங்கரமா இருக்குல்ல. என்ன அதுக்குள்ள ஆஃப் ஆயிட்டு ஒரே சிங்கிள் த்ராட்டிலே வந்து பயங்கரமா இருக்கும். சூப்பர் சார், பயங்கரமா இருக்குல்ல. ஆனா நம்ம வந்து திருக்குனா பெட்ரோல் நம்ம என் வண்டிக்கே ஹீரோ ஹோண்டாக்கே நான் பூரா பெட்ரோல் போட முடியாது நினைக்காதீங்க. இந்த ஆஃப் ரோட் வெஹிக்கிள்னாலுமே மைலேஜுமே பெட்டரா இருக்கும். ஆமா பாரு, ஏன்னா 40க்கு குறைஞ்சி இது வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமருமே எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கல. எல்லா கஸ்டமருமே 40க்கு மேல கிடைக்கும் தான், குறைஞ்சபட்சம் 40க்கு மேல கிடைக்கும் தான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சரி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போலாமா ப்ரோ? எடுக்கலாமா? சரி, டெஸ்ட் ட்ரைவ் போலாம். எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஓட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா போலாமா? டெஸ்ட் ட்ரைவ் போலாமா? பிடிச்சிப்பியா வண்டியில? போன்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. டெஸ்ட் ட்ரைவ் போலாம், வண்டி எப்படி இருக்குன்னு ஃபுல்லா பாருங்க. என்ன சரி போலாமா? ஓகேவா? எனக்கு வேலை ஏறதுக்கு 8 மணி. நீ வந்து படியில ஏறி ஒரு ஏணிய படி வந்து போட்டுருந்தேன். ஏணி படி போடுறேன்டா, அதுல ஏறி நீ அதுக்கப்புறம் உட்காரு. இருக்குல்ல ஏறி உட்கார்றதுக்கு. சரி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சேஃப்டியா நல்லபடியா போயிட்டு வரணும். டெஸ்ட் ட்ரைவ் போலாம். என்ன போலாமா? ஓகேவா? நீ ஒழுங்கா ஓட்டுடா. நான் நல்லா தான் ஓட்டுவேன். உட்காருமா? உட்காரு. அவங்க சரி, அவங்க வந்து வரல, ஆளை காணும், யாருமே வண்டி விட்டுட்டு அவங்க பசங்க போயிட்டாங்க. சரி ஓகே, நீ பண்ணு. இத வேணா அப்படியே கொண்டுட்டு போயிரும். நம்பிக்கைதான் உங்களுக்கு, நம்பிக்கைதான். சரி ஓகே, எடுக்கறியா? ஏறட்டுமாடா? ஏறு. நான் ஒன் சைடே உட்காரட்டுமாடா? டபுள் சைடு உட்காரு. இது ஒன் சைடு உட்காரு. எனக்கு பிடிச்சுக்கோனே, எனக்கு பயமா இருக்குடா. சரி உட்காரு. பிடிச்சுக்கோ. எப்படி இருக்கு உட்கார்றதுக்கு? என்னது அப்படியே வீட்டுக்கு கொண்டுட்டு எல்லாம் இந்த என்னன்னா புத்தியில இருக்கானே தெரியல. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா, அதாவது நல்லபடியா வந்து மெதுவா போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு நம்ம வருவோம். எப்படி இருக்குன்னு வந்து ஓட்டி பார்க்கலாம். என்னடா ஓகேவா? அவங்க என்ன லாங் டிரைவ்ல போலாம்னு சொன்னாங்கல்ல. அதுக்குன்னு லாங் டிரைவ்லாம் போக முடியாது. நீ வேற அமைதியா இரு. அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா கும்பிட்டுக்கோடா. போலாமா? சரி. அதாவது பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு டெஸ்ட் டிரைவ் போறதுக்கு. ஒரு கம்ஃபர்ட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஷேக்கு வைப்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்படி இருந்துச்சு பைக்? சூப்பரா இருந்துச்சு. ஏறி உட்கார்றதுக்கே போராட்டம் பண்ணிட்டா. போனதுக்கு என்ன அது வந்தா அது வந்து அது வீடியோ வந்து போறது வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து இந்த டிராபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேண்டாம், அது ரிஸ்க்கு. அதனால ஓட்டிட்டு வந்தோம். ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எடுப்போம். என்ன சீக்கிரமாவே இன்னும் கொஞ்சம் ஒரு சில நாட்கள்லயே நம்ம வந்து இந்த பைக்கை நம்ம சொந்தமாக்குறோம். நாங்க 2 பேரும் எதிர்பார்த்துட்டு வந்த கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். ஆனா ப்ளூவோட ரெட்டும் சூப்பரா தான் இருக்கு. ரெட் நல்லா இருக்கும், அடிக்கும், அடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் அட்ராக்டா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ப்ளூ வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கும். என்ன இதுமே நல்லா இருக்கு. இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பரா இருக்குண்ணே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே இதை நம்ம எடுக்கிறோம். அதாவது நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் எடுப்பேன். நாங்கள் எடுப்போம். என்னடா கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம். சரி, தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எங்கள் 2 பேத்துக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வரும்.
பைக் பார்க்க சூப்பரா இருக்கு. வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இல்லை என்ன பண்ண இல்லையே, பேங்குக்கு தான் போகணும். இந்த இருக்குல்ல காதுல உள்ள 2 இதை கழட்டிட்டா நம்ம இந்த பைக் இப்பயே புக் பண்ணி காலப்பட தரமாட்டேன், பைக்குக்கெல்லாம் தரமாட்டேன். ஏதாவது பிசினஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா சொல்லி கலத்தி தரேன். உடனே இல்ல பைக்குலாம் இதெல்லாம் சேனலாம் ஒன்று தரமாட்டேன். இங்கே படுத்தாத. சரி, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இந்த பைக் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் vlogல சீக்கிரமா நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லவ் யூ, பாய். சரி, ஓகே.